நமசிவாய வணக்கம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சித்தரை பற்றி சொல்ல போகிறேன். சாங்கு சித்தர். முக்கியமாக நம்ம கிருஷ்ண பிரசாத் ஹெச்வி யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது புதுசு கிடையாது. ஏன்னா 300க்கும் மேற்பட்ட சித்தர் ஜீவசமாதிகளை பற்றி அடியேன் பேசி வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம அப்பா சேனல் அரியஸ்நல்லூர் வெங்கட்ராமன், அவரோட சேனலில் பார்க்குறவங்க வேணால் புதுசாக இருக்கலாம் இதை கேட்குறது. பட் ஏற்கனவே பார்த்தவங்களா இருந்தாலும் சாங்கு சித்தர் யாருங்கிறது தெரியும்னாலும் இப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் கோவில் கும்பாபிஷேகம் ஆச்சு. இந்த காலத்தில் முழுக்க முழுக்க கருங்கல் திருப்பணி ஒரு கோயிலுக்கு பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய ஒர்க்கு. இந்த சாங்கு சித்தர் யார்? 1900 ஜீவசமாதி ஆனவர். நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 47 வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் ஜீவசமாதி ஆகிட்டார். 1835 பரங்கிமலையில் பிறந்தார். அவரோட உண்மையான பேரு சிவலிங்கன் அப்படிங்கிறது. இந்த சாங்குங்கிறது நம்ம இந்து மத தத்துவங்கள்ல பல இருக்கு. அதுல சாங்கியம்ங்கிறது ரொம்ப டீப்பா ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்கிற ஞான நிலையோட உச்சம். அது அம்புல பல வகைகள் இருக்கு. அதுல சாங்கியம்ங்கிற அம்பு ரொம்ப கூர்மையா இருக்கும். அந்த மாதிரி இந்த சாங்கிய தத்துவத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு அறிவு ரொம்ப கூர்மையா இருக்கும். அதனால சாங்கு சித்தருங்கிற பெயர் வந்ததுன்னு சொல்லப்படுறது. சாங்கு சித்தர் பல சக்திகள் சித்திகளை பெற்றவர்னாலும் தன்னை ஒரு பெரிய மகான் சித்தர்னு காட்டிக்காம ரொம்ப சிம்பிளான லைஃப் வாழ்ந்தார். சிம்சன்கிற வெள்ளைக்காரர் லைக் ஆனிபெசன்ட் அம்மையார் மாதிரி அவருக்கு இந்து மத தத்துவங்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வெஜிடேரியன் ஃபுட்டை ரொம்ப லைக் பண்ணார். அதனால ஒரு பியூர் விஜ்ஜு குக்கு வேணும்னு தேடி இந்த நேரத்தில் தன்னோட சக்திகள் எதையுமே காட்டிக்காம ஒரு சாதாரண சமையல்கார மாதிரி சாங்கு சித்தர் சேர்ந்தார். சிம்சனும் ஒரு சாதாரண குக்கை எப்படி நடத்துகிறோமோ அப்படிதான் முதல்ல நடத்தினார். ஒரு நாள் என்னாச்சு, சிம்சன் படுத்துக்க போகிறப்போ, இப்போ நீங்கள் இங்கே படுத்துக்க வேணாம், அவங்க தலைக்கு மேலே ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சிம்சனுக்கு சிரிப்பு வந்துடுது. அவருக்கு இந்து மதத்து மேலே மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டு, ஜோசியத்து மேலேயும் மதிப்பு இருந்தது, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அவர் ஒரு வெறும் குக்காக தான் பார்த்துட்டார். அவர் உன்னோட வேலை கரண்டி பிடிக்கிறது சமைக்கிறது அதோட மட்டும் நிறுத்திக்கோ, இந்த ஜோசியை சொல்கிற வேலையெல்லாம் பார்க்காத என்கிட்ட அதுவும் அப்படின்னு சிரிச்சுட்டு நக்கலாக சொல்லிட்டு சிம்சன் படுத்துன்னு போயிட்டார். அதுக்கப்புறமா சாங்கு சித்தர் சிம்சன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு 3-4 பேர் ஹெல்ப்போட அப்படியே கட்டிலோடு அவரை ரூம்லேருந்து தூக்கி வெளியில் கொண்டு வச்சா அப்படி சிம்சன் கண்ணை திறந்து கோபமாக பார்த்தா டம்முன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குறது. இந்த சிம்சனோட தலைக்கு மேலே தொங்கி இருந்த அந்த காலத்து விளக்கு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ பெருசாக இருக்கும், எத்தனை கிலோ வெயிட்டுன்னு, பல 100 கிலோ வெயிட் இருக்கும். அது அருந்து கரெக்டாக விழுந்தது. சாங்கு சித்தருக்கு முன்னாடியே அது நடக்க போகிறதுங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை நம்ம அங்கே படுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறமா சாங்கு சித்தரோட ஆற்றல் என்னங்கிறத புரிஞ்சு தென் ஆஃப்டர் சாங்கு சித்தர்கிட்ட பழகிற விதம் அப்ரோச்சே வேற மாதிரி ஆயிடுது. சாங்கு சித்தரை தன்னோட குருவாக ஏற்றுண்டு அவர் என்ன சொன்னாலும் சிம்சன் கேட்க ஆரம்பித்தார். அந்த மாதிரியான டயத்தில் ஒரு நாள் சிம்சனுக்கு ஒரு லெட்டர் வந்தது. என்னன்னா, சிம்சனோட ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அது ஒரு நல்ல விஷயம். கெட்ட விஷயம் என்னென்னா, ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் சிம்சனோட ஒய்ஃப் கண்டிஷனுங்கிறது இருக்குது. ஒன்று அம்மாவை காப்பாற்ற முடியும், இல்லைனா குழந்தைய காப்பாற்ற முடியும். 2 பேரில் யாராவது ஒருத்தரை காப்பாற்ற முடியும். 2 பேர் உயிருமே போகுங்கிற மாதிரி அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணி சொன்னாங்க. அந்த லெட்டர் இங்கிலாந்துலேருந்தே அன்னைக்கு சென்னைக்கு வரத்துக்கே எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஈஸியாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதில் வேற பயம் வந்துடுது சிம்சனுக்கு. நான் இதுக்கு லெட்டர் எழுதி மறுபடியும் அங்கே போகிறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும், அதுக்குள்ளே குழந்தை பிறந்துடும், காப்பாற்ற முடியுமாங்கிறது தெரில. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த சுச்சுவேஷனில் நான் உடனே அங்கே போக முடியாது. அதெல்லாம் ஃப்ளைட் டெக்னாலஜிலாம் வராத காலம், 1900க்கு முன்னாடி சில வருஷம் அது நடந்தது. அப்போ சாங்கு சித்தர் என்ன பண்ணார், உன் ஒய்ஃபுக்கு நீ ஒரு லெட்டரை எழுதி கொடு, நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு. நீங்கள் கொடுத்துட்டு வரீங்களா, என்ன சொல்கிறீங்கன்னு நான் சொல்கிறத பண்ணுன்னு சொல்லி சிம்சன் கிட்ட ஒரு லெட்டரை வாங்கிட்டு அந்த சிம்சனோட வீட்டில் பெரிய அரண்மனை, அதில் ஒரு ரூம்குள்ளே போனார். என்னை வெளியில் லாக் பண்ணிவிட்டு நான் தட்டுறப்ப தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு சித்தர் போயிட்டார். ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு சாங்கு சித்தர் இன்னொரு லெட்டரோட வந்தார். அந்த லெட்டரை சிம்சன் பிரித்து பார்த்தா ஆச்சரியம், அது அவரோட ஒய்ஃப் ஹேண்ட் ரைட்டிங் தான். அந்த சாங்கு சித்தர் எப்படி இருந்தார், அவர் தலையில் கட்டியிருந்த முண்டாசு, நெத்தியில் அவர் இட்டிருந்த விபூதி, இந்த விஷயங்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு சித்தர் வந்தார், என்னை பிளஸ் பண்ணி எனக்கு விபூதி கொடுத்தார், வயிற்றில் கொஞ்சம் விபூதியை இட்டுக்க சொன்னார், வாயிலெல்லாம் போட்டார், இந்த மாதிரி உனக்கும் உன் குழந்தைக்கு 2 பேருக்குமே எதுவும் ஆகாதுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார்.
அவர் நல்ல தெளிவாக இங்கிலீஷ் பேசினார். அவர் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு புரிஞ்சுது. அதோடு மட்டும் இல்லாமல் எப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் சென்னையிலேருந்து இங்கிலாந்துக்கு வர முடிஞ்சுது என்னால் ஆச்சரியமாக இருக்குது. சித்தர்களுக்கு பல சக்திகள்லாம் இருக்குங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதெல்லாம் பாசிபிலிட்டியா? அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது, தைரியம் வந்துடுது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது எனக்கு அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் வந்து லெட்டரில் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். அப்புறமா அந்த சிம்சனோட ஒய்ஃபு கொடுத்த டீ பிஸ்கெட் மாதிரியான விஷயங்கள்லாம் சாங் சித்தர் சாப்பிட்டுட்டு அவரோட லெட்டரையும் ரிசீவ் பண்ணிட்டு சிம்சன் இடத்துக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் 40 மினிட்ஸ்க்குள்ளே வந்திருக்கு. இதில் என்னன்னா இந்த 40 மினிட்ஸுங்கிறது அவளோட வீட்டில் சில நிமிடங்கள் பேசினது. லெட்டர் எழுதுறதுக்கு எப்படியும் ஒரு 15-20 நிமிஷம் டைம் எடுத்துட்டு இருப்பார்ல, அது இந்த காஃபி பிஸ்கெட்லாம் ப்ரிப்பேர் பண்ணது அந்த டைம் தான். அவர் போயிட்டு வந்தது ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட். இத்தனையும் 40 நிமிஷத்துக்குள்ளே நடந்தது. அப்படியே மிரண்டு போயிட்டார் சிம்சன். அதுக்கப்புறமா சிம்சன் எதிர்பார்த்த மாதிரியே சாங்கு சித்தர் சொன்ன மாதிரியே சிம்சனோட ஒய்ஃபுக்கு சுகப்பிரசவம் நடந்தது. சிம்சனோட ஒய்ஃபு குழந்தை 2 பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த அதிசயம் எல்லாம் சிம்சன் மூலமாகவே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் சிம்சன் வந்து இங்கேருந்து கிளம்புறப்போ தனக்கு சொந்தமான பல 100 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியை சாங்கு சித்தருக்கு டொனேட் பண்ணிட்டு போயிட்டார். நானும் ஒரு சாமியார், எனக்கு இவ்வளோ அவசியம் இல்லைன்னு அதை எல்லாருக்கும் வினோபா பாவேக்கு முன்னாடியே பூதான் மூவ்மெண்ட்டுன்னு பண்ணி பலருக்கு பல ஏக்கர் கிரவுண்டு நிலத்தை அவர் வந்து அள்ளி அள்ளி கொடுத்தார். இந்த மாதிரி சாங்கு சித்தரால் தானம் கொடுக்கப்பட்ட நிலங்களே இந்த கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் நிறைய இருக்குது. அதுவும் கவர்மெண்ட் ரெக்கார்டை பார்த்தா வரும். இந்த மாதிரியான ஒரு சித்தர் சாங்கு சித்தர் 125 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜீவசமாதி. அவரோட ஜீவசமாதியில் காலை வச்சாலே ஒரு நல்ல அதிர்வலையை நம்மளால் உணர முடியும். பல வருஷமாக குழந்தை இல்லாதவங்க அண்ட் ஏற்கனவே கன்சீவ் ஆகிருக்கிறவங்க, நல்ல டெலிவரி ஆகணும்னு விருப்பப்படுறவங்க, வீட்டில் ஒரு 4 நல்ல விஷயங்கள் நடக்கணும், நம்ம வீடு வாங்கணும், இந்த மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய நம்முடைய பிரச்சனை சரியாகுது, இப்படி வந்து பல விஷயங்கள் சித்தர்கள் மனசு வச்சா, சித்தர்கள் அருள் இருந்தால் நடக்கும். இப்போ நம்ம கிட்ட பல பேர் பலவிதமான ஆன்மீக பொருட்களை வாங்குறாங்க ஸ்ரீ யோகவராக ட்ரேடர்ஸ் மூலமாக. ஒவ்வொருத்தருக்கும் சில அனுபவங்கள் கிடைக்கிறது. அது காரணம் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி பல சித்தர்களை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இந்த மாதிரியான பொருட்களை கொடுக்குறோம். நம்ம ஆஃபீஸ்லேயே கீழே பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையில் ஜலசமாதி ப்ளஸ் ஜீவசமாதியாக இருக்கிற தாத்தா சித்தர்னு சொல்லப்படுற வேங்கட சுபானந்தா சித்தரோட ஃபோட்டோ ப்ளஸ் இந்த சாங்கு சித்தரோட ஃபோட்டோ 2மே ஃபேப்ரிக் ஃப்ரேம் பண்ணது இருக்கும், பார்க்கலாம். ஸோ எனக்கு எல்லா சித்தர்கள்ட்டையுமே நிறைய ஈடுபாடு இருக்குது. அதுவும் இந்த சாங்கு சித்தர் மாதிரி சில சித்தர்கள்கிட்ட ஈடுபாடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அவங்க மூலமாக கிடைச்ச அனுபவங்களும் அதிகம்னு சொல்லலாம். இப்பேற்பட்ட 125 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜீவசமாதி இந்த சாங்கு சித்தரோட ஜீவசமாதி. சித்தர்களுக்கெல்லாம் அழிவுங்கிறதே கிடையாது. ஜீவசமாதி ஆனதுக்கப்புறமும் அவங்க நினைச்சா மறுபடியும் பூத உடலோடையும் வர முடியும், சூஷ்ம சுரூபமாகவும் வர முடியும். அதுக்கு பல உதாரணங்கள் ஆதாரங்கள் இருக்குது. அந்த ஞான சம்பந்தர்கிட்டயே டைரக்டாக பேசினவர் 1900 ஜீவசமாதியானவர். அதாவது சித்தர்கள் மகானுக்கெல்லாம் அழிவே கிடையாது. சாங்கு சித்தரோட நம்ம இப்போ நினைச்சா பேசுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சாங்கு சித்தர் நினைச்சா திருஞான சம்பந்தரோட பேச முடியாது. அவர் ஜோதியிலனா கலந்தார் திருஞான சம்பந்தர், மனிதரா இறந்து போறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஞான சம்பந்தத்தையே டைரக்டா பேசி பல விஷயங்களை ஞான சம்பந்தர் மூலமா உபதேசம் ஆகின்றவர் சாங்கு சித்தர்னு சாங்கு சித்தருடைய வரலாறு சொல்றது. அத்தகைய அந்த சாங்கு சித்த சிவலிங்க நாயனாரோட கோவில் திருப்பணி ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல்லால அற்புதமா ஆயிருக்கு. பல பேரோட பங்களிப்பால எல்லாத்துக்கும் மேல சாங்கு சித்தருடைய அனுகிரகத்தாலையும் இது வந்து நடந்திருக்கு. அதனால டைம் இருக்கிறப்போ சென்னை அண்ட் சரௌண்டிங்ல இருக்கிறவங்க இந்த சாங்கு சித்தர் ஜீவசமாதிக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. எத்தனை தடவை போக முடியுமோ போங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம இங்கே போயிட்டு வர சில டேர்னிங் பாயிண்ட்ஸ் லைஃப்பில் வரும். அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம தரிசனம் பண்ண வேண்டிய சித்தர் ஜீவசமாதிகளில் சாங்கு சித்தர் ஜீவசமாதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோலேயே சாங்கு சித்தர் ஜீவசமாதி கோவில் மேப் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.